90s கிட்ஸுக்கெல்லாம் டெய்லி ரூ. 1 ரூ. 2 பாக்கெட் மணி கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதுலயும் சேர்த்து வச்சுட்டு இந்த மாரி குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுறதுல எங்களுக்கு ஒரு அலாதியான சந்தோஷம். இன்னைக்கு 90s கிட்ஸோட பெட்டி கடை பால்கோவா ஜஸ்ட் 3 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? நாங்க வாழ்ந்த வாழ்க்கைலாம் வேற மாதிரி வாழ்க்கைங்க. என்ன 90s கிட்ஸ் கரெக்ட் தானா? அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு என்ட்ரியை போட்டுருங்க. ஒரு கடாயில 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 கப் மைதா சேர்த்து இந்த மாதிரி கிண்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் கெட்டியாக தான் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லூசன் ஆகி வரும். இந்த மாதிரி லூசன் ஆகி வந்து நல்லா பச்சை வாசனைலாம் போகும். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் கேஸ்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே லூசன் ஆகி வந்துடும். சூடாக இருக்கும்போதே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிட்டு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டார்டிங்கில் கிளறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக நெய்யோ தண்ணியோ எதுவுமே சேர்த்துறாதீங்க. கிளற கிளற அதுவாகவே நல்லா இலக்கம் கொடுத்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பரப்பிட்டு நல்லா லெவல் பண்ணிட்டு ஒரு 1 to 2 ஹவர்ஸ் விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் அழகாக பீஸ் போடுறதுக்கு வரும். பீஸ் போட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டு 10 to 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோரும் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.